மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனதுரிமை மிதுன ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாத ராசி பலன். இந்த ஆடி மாசத்துல உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்க போறது, எந்தெந்த கிரகங்கள் மூலமா நீங்க கவனமா இருக்கணும், பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பத்திலாம் நம்ம இப்ப தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மிதுன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவுபூர்வமாக சிந்தித்து முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்கள். எந்த ஒரு தொழில இருந்தாலும் சரி, உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி, அந்த துறையில என்ன இதுவோ அதை அப்படியே அறிவுபூர்வமாக சிந்தித்து அப்படியே முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அந்த முன்னேற்றம் அந்த துறையில கிடைக்கல அப்படின்னா அதை அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த இதுக்கு போயிடுவீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இது சரிப்பட்டு வரல அப்படின்னா அதை எடுத்துப்பீங்க, அது சரிப்பட்டு வரலன்னா இதை எடுத்துப்பீங்க. இந்த மாதிரி தான் உங்களோட அது. அதே மாதிரி யாராவது உதவின்னு கேட்டு வந்துட்டா நீங்க தாராளமா செஞ்சு கொடுப்பீங்க. அதுல ஒன்றும் இதுவே கிடையாது. அந்த வகையில உங்களுக்கு சில உயர்வுகளும் இருக்கு, சில நேரங்கள்ல சில பிரச்சனைகளும் இருக்கு. அந்த வகையில இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட விரய ராசியில 7-10 குடையாதிபதி குரு, 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம். அந்த இடத்துல களத்திராதிபதியும் ஜீவனாதிபதியுமான குரு பகவான் இருக்கார். அதே சமயம் உங்களது பகைருண ரோகாதிபதி மற்றும் லாபாதிபதி செவ்வாய் பகவான் அங்க இருக்கார். 2 பேரும் இந்த இடத்துல குருமங்கள யோகம் இருக்கு அப்படின்னாலும் இந்த இடத்துல செலவுகள் கொஞ்சம் கண்ணா பின்னான்னு இருக்கும். ஏன்னா 12ஆம் இடம் அப்படிங்கும் போதே உங்களோட இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீடு மாறணும், நாடு மாறணும், ஒரு உத்தியோகத்துக்காக வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், இடமாற்றம். அதே மாதிரி தூக்கம் கொஞ்சம் கெட்டு போகும். எப்படி கெட்டு போகும் சொல்லுங்க? எதையாவது ஒன்று யோசிச்சுட்டு இருப்பீங்க, எதையாவது ஒன்று. அப்ப அந்த திங்கிங் அதிகமாக இருக்கிறதுனாலே சில நேரங்களில் தூக்கம் போயிடும். சரி, உத்தியோகத்தில் இருக்கிறவா அப்படின்னா வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனாலேயே தூக்கம் போகும். யோசனை, இந்த வேலையை அது செய்யணுமே, அந்த வேலையை இப்படி செய்யணுமே அப்படின்னு. அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாலும் அப்படித்தான். இந்த மாதிரி வேலைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கே, என்ன பண்ணுறது அப்படின்னு பரபரப்பாக இருப்பீங்க. அதுவே கொஞ்சம் தூக்கம் கெட்டு போகும். அடுத்தபடியாக போகம், அயன சயன போகம். போகம்னா அனுபவிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் கட் ஆகும். என்னென்னா ஏதோ இருந்துட்டு இருப்பீங்க சாதாரணமாக, சரி போ அப்படிங்கிற மாதிரி. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா செலவுகள் கண்ணாகபின்னான்னு இருக்கும். வாழ்க்கை துணை மூலமாக சில செலவுகள், வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலமாக சில செலவுகள், தொழில் வியாபாரம் ரீதியாக சில செலவுகள். அதாவது தொழில் வியாபாரத்தில் என்ன செலவு அப்படின்னா, ஒரு பெரிய அளவில் கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு சுப செலவுகள்லாம் இருக்கும். கடையை அப்படியே விருத்தி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம். உத்தியோகம் அப்படிங்கும்போது இடமாற்றம் விஷயமாக சில செலவுகள், குழந்தைகளோட கல்வி செலவுகள், மங்கள காரியங்களுக்காக சில செலவுகள், இந்த மாதிரிலாம் செலவுகள் வரும். சீருடை பணியாளர்களாகிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு அருமையாக வந்து சேரும். ஏன்னா 12ஆம் இடம் கண்டிப்பா இடமாற்றத்தை கொடுத்துதான் ஆகணும். ஒரு மாற்றத்தை, பதவி மாற்றம் கூட இருக்கலாம், அந்த மாதிரிலாம் வரும். அந்த மாதிரி அடுத்தபடியா குரு பகவான் தன்னோட பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க சுகஸ்தானத்தில் விழுறதுனால செலவுகள் ஒரு புறம் இருந்தாலும் அந்த செலவுகளை சமாளித்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆகரண சேர்க்கையும் உண்டாகும். அடுத்தபடியா உங்களோட பகைருண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தை ஒரு பார்வை பார்க்கறதுனால தைரியமா வேலை செய்வீர், ஆற்றல் அதிகமாக இருக்கும். கடன் சுமை இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க, கடகடன வட்டி பணத்தை கட்டிட்டு நிம்மதியாக இருப்பீங்க. அடுத்தபடியாக 8ஆம் இடத்தை ஒரு பார்வை பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியம் அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இராது. அடுத்தபடியாக தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராசிநாதனும் சுகாதிபதியுமான புதன், அவரோட பஞ்சமாதிபதியும் விரையாதிபதியுமான சுக்கிர பகவான், சகாயாதிபதியும் சூரிய பகவான், இந்த 3 பேரும் இருக்காங்க. எங்க 2ஆம் இடம். தனவரவு எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கடுமையா உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பா தனவரவு இருக்குங்க. அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது, ஏமாற்றமும் கிடையாது, மாற்றமும் கிடையாது, கண்டிப்பா வரும். அதே மாதிரி வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீர்கள். இருந்தாலும் புதுசா யாருக்கும் வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க.
அதேமாரி குடும்பத்துக்கு தேவையான சில முக்கியமான சில செலவுகளை செய்வீங்க. அதாவது விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் உண்டாகும். அதேமாரி குடும்பத்துக்கு தேவையான சில பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு அநேகமாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் பொழுதுபோக்கு அம்சங்களில் நாட்டம் அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த மூத்த வயதுல இருக்கிறவங்க இந்த கோவில் திருவிழாக்கள், கோவிலுக்கு டெய்லி போயிட்டு வருவாங்க. அவங்களுக்கு அதுல ஒரு திருப்தி இருக்கும், மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும். அடுத்தபடியா 3ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களோட பொருளாதார நிலை உயரும். ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு வருமானம் வரும். அதை வச்சு நீங்க ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. 1/8/2024 முதல் சுக்கிர பகவான் எங்க வரப்போறான்னு பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துக்கு வரப்போற. இப்போ உங்களோட முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும். அதன் மூலமாக வருமான வாய்ப்புகள் உண்டாகும். இளைய உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார்கள். எடுக்கும் காரியங்கள் முயற்சிகள் அற்புதமாக நிறைவேறும். அடுத்தபடியா சுகஸ்தானத்தில் கேது பகவான் 4ஆம் இடம் குரு பார்வையை வாங்கிட்டு இருக்கார். அடுத்தபடியா 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானத்தில் ராகு பகவான் 4, 10 அப்படின்னாலே தொழில் ரீதியா சில குழப்பங்கள் இருக்கும். எப்படின்னா தொழில் வியாபாரத்துல சரி உத்தியோகத்துல சரி நீங்க பிரம்மாண்டமா யோசிப்பீங்க. ஏன்னா ராகு 10ஆம் இடம், அதனாலேயே பெருசா யோசிப்பீங்க, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு. ஆனா கேது பகவான் 4ஆம் இடத்துல இருந்துட்டு உங்க உடல் ஆரோக்கியத்தை அப்படியே லைட்டா கவனிச்சுட்டு இருப்பார். அப்படியே அதாவது பூத கண்ணாடி வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பார். என்னையா பண்ற நீ பார்க்கலாம் அப்படின்னு. நீங்க சந்தோஷத்துல இப்போ ஒரு விருந்து கேளிக்கைகள் சும்மா கண்ணா பின்னான்னு சாப்பிட்டேன்னா இப்படி அப்படியே வயத்துல கொண்டு போய் அந்த அந்த அது என்ன பூத கண்ணாடியை வைப்பார். எதுக்கு? உடல் ஆரோக்கியத்துல ஒரு கவனி அப்படின்னு ஒரு பிரச்சனையை கொடுப்பார். அதனால நீங்க என்ன பண்ணணும், உஷாரா விருந்து கேளிக்கைகள்ல போகும்போது ஆகா நம்மளை கேது பகவான் பார்த்துட்டே இருக்காரியா, லிமிட்டா சாப்பிடு, ஸ்வீட்டை கட் பண்ணு, இப்படி இரு அப்படி இருன்னு இருங்க. கேது பகவானால உங்களுக்கு நன்மைகள் தான் கிடைக்கும். அடுத்தபடியா வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம். வெளியூர் போகிறீங்க, பஸ்ல போறீங்க, ட்ரெயின்ல போறீங்க, கண்ணா பின்னான்னு சாப்பிடக்கூடாது. உங்களோட இது என்ன லிமிட்டா இருந்து அப்படி உடம்ப பார்த்துக்கணும், சரியா? அதே மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொன் பொருள் ஆடை ஆபரணம் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொண்டு வந்து ராகு தருவார். ஏன்னா ஜீவனஸ்தானம் விருத்தி அடையும். அதனாலே சில வருமானம் உங்களுக்கு வரும். அதனால சரி இந்த மாதிரிலாம் பண்ணலாம்னு நினைக்கும் போது கேது பகவான் ஒரு ஆப்பு வைப்பார். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா கரெக்டா இப்போ ஒரு வீடு வாங்க போறீங்க அப்படின்னா வில்லங்கம் அது இது என்னென்ன உண்டா ஃபார்மாலிட்டிஸோ அதெல்லாம் கரெக்டா பார்த்து நீங்க இறங்கணும். அதே மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிக்க போறேன், ஜீவனத்துக்கு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அந்த தொழில் எப்படிப்பட்டது அப்படின்னு மூத்தவர்களை கேட்டு ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் அந்த தொழிலை ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. சரி, உத்தியோகத்துக்கு போறீங்க, நல்ல உத்தியோகமா என்ன ஏது நீங்க தான் கவனிக்கணும். அந்த கம்பெனி நல்லபடியா ஒரு முன்னேற்றமான ஒரு கம்பெனியா நம்ம அங்க ஜாயின் பண்ணினா நமக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நீங்க தான் பார்க்கணும். இதை ஒரு ஜோசியரோ இல்ல யாருமே கணிக்க முடியாது. ஏன்னா அந்த உத்தியோகத்துக்கு நீங்க போய் பார்த்தா தான் சரியா. இதெல்லாம் பண்ணினீங்கனாலே ரொம்ப விசேஷம். வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். அதெல்லாம் உபயோகப்படுத்திக்கோங்க. அடுத்தபடியா பாக்கியஸ்தானத்துல சனீஸ்வர பகவான் வக்ரகதியில இருக்கார். 9ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரகதியில இருக்கும்போது தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி பேசுற வார்த்தையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்துல சிறப்பு அக்கறை எடுத்துக்கோங்க. மற்றபடி இந்த பூர்வீக சொத்துக்கள் உங்க கைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். அடுத்தபடியா நீங்க என்ன பண்ணணும் பரிகாரமா அப்படின்னா புற்றுக்கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த ராகு கேது பிரீத்திக்காக புற்றுக்கோயில் போயிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாள் போறது ரொம்ப விசேஷம். சரி போக முடியலையா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நாள் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மனசுல இருக்கிற கவலைகள் குறைகள் கண்டிப்பாக தீரும். அடுத்தபடியா நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானை வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் மட்டுப்படும். ஏன்னா செலவு ஆகாம இருக்காது, எல்லாருக்குமே செலவு இருக்கு சுவாமி. சம்பளத்தை வாங்கி அப்படியேவா கொண்டு பேங்க்ல போடுறோம்? இல்ல, சப்போஸ் கிரெடிட் ஆகுது அப்படின்னா எடுக்காமையா இருக்கும், எடுத்து செலவுக்கு தான். ஒண்ணு வாடகை இல்லைன்னா வீட்டு செலவு எல்லாம் இருக்கே வரிசையா.
அதனால எல்லாரும் செலவுல தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு கூடுதலா வரும். இந்த குரு பகவானுக்கு நீங்க இந்த பிரீத்தி பண்றதுனால ஓரளவுக்கு அந்த செலவுகள் மட்டுப்படும். அடுத்தபடியா நவ கிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானை சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. அப்ப மனசுல இருக்கிற அந்த சங்கடங்கள், பிரச்சனைகள், கவலைகள் இதெல்லாம் கண்டிப்பா குறையும். சரி, அடுத்தபடியா நட்சத்திரப்படி என்ன பரிகாரம் பண்ணினால், என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணினா ரொம்ப விசேஷம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் வாராகி எனக்கூடிய வராகி அம்மனை வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வாராகிங்கிற என்ன, நீ எப்படி இருந்தாலும் வராகி அம்மன் தான், வாராகி அம்மன் தான். அந்த அம்மனை வழிபாடு பண்ணுங்க. அப்போ உங்களோட மனசுல இருக்கிற கவலைகள் கண்டிப்பாக குறையும். உங்க பிரச்சனைகள் தீர்றதுக்கு ஒரு வழி கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் எம்பெருமான் சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பிரதோஷ காலத்துல உங்களால முடிஞ்ச அபிஷேகத்துக்கு ஏதாவது பால், தயிர் ஏதாவது வாங்கி கொடுங்க. சரியா? புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீ ராமபிரான வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். ராமபிரான வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்களுக்கு இந்த ஒரு ஆற்றல் கண்டிப்பாக கிடைக்கும். கல்வியில் ஒரு முன்னேற்றம் உண்டாகும். எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக இருக்கும். அதனால மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வராகி அம்மன். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். புனர்பூஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராமபிரான். இந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு பண்ண இந்த பரிகாரங்களை பண்ண இந்த நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் உங்களுக்கு அற்புதமான ஏற்றம் தரும், மாற்றம் தரும், இனிமைகளை அள்ளித் தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.